சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த மசால் தோசை சாப்பிட்டுட்டு இருந்தார்ல முத்து, அதனால நிறைய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. விஜயா இவங்கெல்லாம் வந்துட்டு முத்து மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அண்ணாமலை மட்டும்தான் முத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. நீ வந்து மனோஜுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தா நீ ரூமுக்கு கொண்டு போயிருக்கணும், நீ டைனிங் ஹாலில் வச்சுருக்கக்கூடாது, நீ ஒருத்தருக்கு மட்டும் வாங்கிட்டு வர்றது தப்புமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே ரோகிணியும் சாரி அங்கிள் அப்படிங்கிறாரு. நீ சாரி சொல்கிறதுக்காக சொல்லலை, இனிமேல் இது மாதிரி பண்ணாதம்மா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எல்லாருமே வந்துட்டு போயிடுறாங்க. விஜயா வந்து அவங்க ஃப்ரெண்டோடு வந்துட்டுருக்காங்க. எப்படி அந்த முத்துவை மீனாவை காலி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது அவங்கள தண்ணி கொடுத்து நம்ம போக வச்சிடணும், நாங்கள்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பிட்டா தான் ஏதாவது யோசனை தோணும் அப்படின்ட்டு மனோஜோட ஹோட்டலுக்கு வந்து போகிறாங்க. மனோஜ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அம்மா அப்படின்னு சிரிக்கிறாரு. அப்புறம் ஐயோ அம்மா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரு. எப்படியாவது சமாளிக்கணுமே அப்படின்ட்டு அங்கே உள்ள ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து நீங்கள் இன்றைக்கி இந்த ஆர்டர் எடுங்க, நான் உங்களுக்கு 2 வேலையாக பார்த்து தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கரெக்ட் பண்ணி எப்படியோ வந்து அவரையும் ஒத்துக்க வச்சிடறாரு. மனோஜ் ரொம்ப நேரமாக பாத்ரூம்கிட்டே ஒளிஞ்சிட்ருக்காங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா விஜயாவோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு வராங்க. எப்படியோ தப்பிச்சுட்டு அப்புறம் மனோஜை வந்து ரொம்ப நேரம் நிற்க முடியல. ஓகே அப்படின்ட்டு மாஸ்க் எடுத்து ஒன்று மாட்டிக்கிறாரு. மாட்டிக்கிட்டு எப்படியோ வந்துட்டு அவங்க கண்ணிலேருந்து வந்து தப்பிச்சிடுறாரு. நல்ல வேலை மாட்டிக்கல. விஜயா வந்து அந்த நேரத்தில் வந்து பார்க்கல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி கடன் மேலே கடன் வாங்கிட்டுருக்காங்க. ஆல்ரெடி பார்லரும் இல்லாமல் போச்சு, ஏகப்பட்ட கடன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதி வந்து வீட்டுக்கு வராங்க வேலை முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு. பார்த்தா ஸ்ருதி வந்து ஒரு ஹிட் மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க, மஸ்கிட்டோ கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்ப்ரேவை வந்து எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக அடிச்சு விட்டுறாங்க. திரும்ப வேலைக்கு கூப்பிட்டுறாங்க, போயிடுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்து வராரு. வந்துட்டு என்னம்மா இப்படி வீடெல்லாம் ஒரே ஸ்மெல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஸ்ருதி தான் மாமா அந்த மாதிரி ஸ்ப்ரே அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குன்னு இப்படியா அப்படின்ட்டாங்க. அதுக்கான பார்த்தா ரொம்ப மூச்சு திணறல் வந்துருச்சு. மீனா கால் பண்ணி பார்க்குறாரு, முத்து அட்டன் பண்ணல. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ, பாய்.